ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்கிறார் திருவள்ளுவர். 7 பிறவிக்கும் பயனளிக்கக்கூடிய அழியா செல்வமாகிய கல்வியினை தற்காலத்திற்கேற்ப மிக நேர்த்தியான முறையில் வழங்கி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் நல் உள்ளங்களில் என்றும் நீங்கா இடம் பெற்றிருக்கும் நம் நியூ மாடர்ன் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக இனிதே வரவேற்பதில் அகமகிழ்ச்சி அடைகிறோம். நம் நியூ மாடர்ன் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வராகிய திரு பி கிருஷ்குமார் அவர்களுக்கு இந்த கல்வியாண்டில் குன்றின் மேலிட்ட விளக்காக லண்டனில் இயங்கி வரும் உலக செம்மொழி தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக மார்ச் மாதம் 27, 2016 அன்று நம் முதல்வரின் கல்வி சேவையை பாராட்டி டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்துள்ளது. இத்தகைய மகிழ்ச்சியான தருணத்தில் நமது வாழ்த்துக்களை கரவொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம். 2015-16 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் 100 விழுக்காடு தேர்ச்சி கொடுத்ததற்காக சிறந்த பள்ளி என்கிற விருதினை நம் பள்ளி முதல்வர் குடியரசு தின விழாவில் பெறுகிற காட்சியினை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சென்ற கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் நம் பள்ளி மாணவர்கள் உயர் மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்து உள்ளார்கள். 12ஆம் வகுப்பில் முதல் 6 இடங்களை பிடித்த மாணவர்களின் பட்டியல். முதலிடம் மாணவி பி நீலாம்பாள் 1160 மதிப்பெண்கள். 2ஆம் இடம் மாணவி ஜி டுக்டுக்கி மோண்டல் 1150 மதிப்பெண்கள். 3ஆம் இடம் எஸ் சஞ்சய் 1148 மதிப்பெண்கள். 4ஆம் இடம் என் ஷெனாஸ் 1141 மதிப்பெண்கள். 5ஆம் இடம் எஸ் காயத்ரி 1138 மதிப்பெண்கள். 6ஆம் இடம் ஆர் அனந்தகிருஷ்ணன் 1136 மதிப்பெண்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் நம் பள்ளி மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்து உள்ளார்கள். அந்த வரிசையில் மாணவர் டி கௌதமன் முதலிடம், பெற்ற மதிப்பெண்கள் 495. 2ஆம் இடத்தில் 3 மாணவர்கள் உள்ளார்கள். சி பாலமணிகண்டன், ஆஷிகா பேகம், வி வித்யா. மூவரும் பெற்ற மதிப்பெண்கள் 491. 3ஆம் இடம் 2 மாணவர்கள் பிடித்துள்ளார்கள். எச் பிரீத்தி, எஸ் லூர்து மேரி. இவர்கள் இருவரும் பெற்ற மதிப்பெண்கள் 487. 3ஆம் இடம். 12ஆம் வகுப்பு மாணவி ஜி மிருகநயனி என்பவருக்கு புதுவை கவிதை வானில் சார்பாக இந்த ஆண்டு கல்வி சுடர் விருது வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம் மாணவர்கள் மண்டலம் மற்றும் மாநில அளவில் நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசும் பாராட்டு சான்றிதழும் பெற்றுள்ளார்கள். அந்த வரிசையில் மண்டல அளவில் நடந்த தமிழ் கட்டுரை போட்டியில் 11ஆம் வகுப்பை சார்ந்த அஸ்வினி 2ஆம் இடத்தையும் 9ஆம் வகுப்பை சார்ந்த புவனா 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார்கள். மேலும் 11ஆம் வகுப்பை சார்ந்த சுனிதா முதல் இடத்தையும் கோகுலகிருஷ்ணன் 11ஆம் வகுப்பு 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார்கள் என்பதையும் இங்கு நாங்கள் பதிவு செய்கிறோம். நம் பள்ளியில் பாடவாரியாக பல்வேறு மன்றங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. நாட்டுப்புறவியல் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்வுகளின் வாயிலாக நம் முன்னோர்கள் சொன்ன பழமொழிகள், விடுகதைகள், நம்பிக்கைகள், கதைகள், கலைகள் முதலியவற்றை திறம்பட மாணவர்கள் நடித்தும் பேசியும் வெளிப்படுத்தினார்கள். சரோஜினி நாயுடு ஆங்கில மன்றத்தின் சார்பாக மாணவர்களின் சிறப்பான செயல்பாடுகள் இந்த ஆண்டும் இனிதாய் நடைபெற்றது. அடுத்ததாக நம் பள்ளியில் இயங்கி வரும் ஐன்ஸ்டீன் அறிவியல் மன்றம் மாணவர்களின் அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை வளர்க்கும் விதமாக அமைந்து வருகிறது. மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணரும் களமாக இந்த ஆண்டும் அறிவியல் கண்காட்சி மிகச் சிறப்புடன் நடைபெற்றது. மாணவர் தம் கண்டுபிடிப்புகளுக்கு பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. கல்பாக்கத்தில் உள்ள அனுபுரம் என்ற பகுதியில் நடைபெற்ற வினாடி வினா நிகழ்ச்சியில் புதுவை சார்பாக நம் பள்ளி மாணவர்கள் தேர்வாகி பரிசினை பெற்றுள்ளது கூடுதல் செய்தியாகும். 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய வேதியியல், விலங்கியல், கணினி துறை சார்ந்த மாணவர்களை நம் பள்ளி ஆசிரியர்கள்
பல்வேறு தொழிற்சாலைகளுக்கும் பண்ணைகளுக்கும் அழைத்துச் சென்று அங்கு நடக்கக்கூடிய செயல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் மாணவர்களுக்கு நன்முறையில் விளக்கி காட்டியுள்ளார்கள். சவால்கள் நிறைந்த இந்த கல்வி உலகில் மாணவர்களின் அறிவாற்றலை மேலும் விரிவு செய்யவும், மாணவர்கள் எதிர்காலத்தில் மருத்துவம், பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு உதவியாகவும் இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடங்கள் உள்ளடக்கிய நீட் எனப்படும் நுழைவுத் தேர்வினை 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாரந்தோறும் நம் முதல்வரின் ஆலோசனையின்படி பயிற்சியளிக்கப்பட்டு வருகிறது என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கல்வியாண்டில் நாட்டு நல பணித்திட்டத்தின் சார்பாக நடைபெற்ற நிகழ்வுகளுள் சில முக்கியமானவை. நம் பள்ளி முதல்வரின் வேண்டுகோளின்படி உழவர்கரை முனிசிபாலிட்டி கமிஷனர் திரு சந்திரசேகரின் தலைமையில் திடக்கழிவு மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மக்கும் மற்றும் மக்கா குப்பைகளை பிரித்தறியும் முறை குறித்தும், அவற்றை எவ்வாறு சுழற்சி முறையில் பயன்படுத்துவது என்பது குறித்தும் செயல்முறை விளக்கங்களையும் மாணவர்கள் நன்கு அறிந்து கொண்டார்கள். இந்த ஆண்டும் நம் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் இணைந்து பசுமை தீபாவளி கொண்டாடி சுற்றுச்சூழலை காக்க தங்களால் முடிந்த பங்களிப்பை கொடுத்துள்ளார்கள். 12ஆம் வகுப்பிற்கு பிறகு எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்றும், வேலை வாய்ப்புகள் அதிகம் உள்ள துறை எது என்றும் மாணவர்களிடையே சந்தேகம் வருவது உண்டு. அந்த குறையும் நம் பள்ளி மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக நம் பள்ளியிலேயே அறிவுரை பகர்தல் மற்றும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சியும் நம் பள்ளி முதல்வர் அவர்களுடைய ஆலோசனையின்படி ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளியில் போக்குவரத்து விதிகள் மற்றும் போக்குவரத்து சட்டம் குறித்து போக்குவரத்து கண்காணிப்பாளர் திரு ரவிச்சந்திரன் தலைமையில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு நம் பள்ளி முதல்வர் அவர்கள் ஆவணம் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியின் வாயிலாக மாணவர்கள் போக்குவரத்து விதிகள் குறித்து பல அறிந்திராத செய்திகளையும் அறிந்து கொள்ள ஏதுவாக அமைந்துள்ளது. சென்ற ஆண்டு ஆசிரியர் தினத்தன்று நம் பள்ளி ஆசிரியர்கள் உறுப்பு தானம் செய்து மாணவர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது போல், இந்த ஆண்டும் நம் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து சுற்றுச்சூழலுக்கு தங்களால் முடிந்த நன்மைகளை செய்துள்ளோம் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக மரக்கன்றுகளை நடக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம் புதுவை மாநில அளவில் நடைபெற்ற மட்டைப்பந்து போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதல் பரிசினை பெற்றுள்ளார்கள் என்பது மகிழ்ச்சிகரமான செய்தியாக உள்ளது. பள்ளி அளவில் நடைபெற்ற பூப்பந்து போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் முதலிடத்தை பெற்றுள்ளார்கள். மேலும் கால்பந்து, கூடைப்பந்து, தடகளம் மற்றும் டேபிள் டென்னிஸ் போன்ற போட்டிகளில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார்கள். நம் மாணவர்களின் ஓவிய திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக புதுவை கடற்கரை சாலையில் மாணவர்களின் ஓவிய கண்காட்சியினை உழவர்கரை முனிசிபாலிட்டி கமிஷனர் திரு சந்திரசேகர் அவர்கள் திறந்து வைத்து மாணவர்களை பாராட்டினார்கள். நூலகம் என்பது ஒரு பள்ளிக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக திகழ்கிறது. நம் பள்ளி முதல்வர் அவர்கள் இக்கல்வியாண்டில் மாணவர்களின் அறிவு பசியினை தீர்க்கின்ற வகையில் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களுடனும் இணையதள வசதியுடனும் டிஜிட்டல் லைப்ரரி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இந்த புதிய நூலக கட்டடத்தை முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள் திறந்து வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் சென்ற 2015-16 கல்வியாண்டில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்த நம் பள்ளி ஆண்டு மலரையும் அவர் வெளியிட்டார் என்பதையும் இந்நேரத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு மதம் சார்ந்த விழாக்களான பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் போன்ற விழாக்களும் நம் பள்ளியில் வழக்கம் போல் சிறப்பாக கொண்டாடி மாணவர்களிடையே சமரச உணர்வினை ஏற்படுத்துவதற்கு தூண்டுகோலாக அமைந்தது. உள்ளத்தை அறியும் கலையான யோகா பயிற்சியினை யோகா தினமான ஜூன் 21 அன்று நம் பள்ளி மாணவர்கள் புதுவை கடற்கரை சாலையில் செய்து யோகா பற்றிய விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள். இளைஞர் திருவிழா யூத் பெஸ்டிவல் நிகழ்ச்சியும் இந்த கல்வியாண்டில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களுக்கு கோலப் போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, பேச்சு போட்டி மற்றும் ஒரு நிமிடத்தில் தனித்திறனை வெளிப்படுத்தும் போட்டி முதலியவை நடைபெற்றன. நம் பள்ளியின் இணையதளமான
இன்னோவேட்டர்ஸ் NMVM இணையதளத்தை அன்றாடம் பார்வையிடும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதுவரை 1,82,726 பார்வையாளர்கள் நம் பள்ளி இணையதளத்தை பார்வையிட்டதோடு நம் பள்ளியின் கல்வி சார்ந்த அன்றாட நிகழ்வுகளை வரவேற்றும் அது பற்றிய தங்களின் கருத்துக்களை பதிவிட்டும் வருவது பெற்றோர்கள் மற்றும் பள்ளிக்கு இடையேயான ஒரு தொடர்பு பாலத்தை நம் இன்னோவேட்டர்ஸ் NMVM ஏற்படுத்தி தந்துள்ளது என்பதையும் இந்நேரத்தில் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவை மாநிலத்தில் வளர்ந்து வரும் பள்ளிகளில் நம் நியூ மாடர்ன் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளி தனிச்சிறப்புடன் விளங்குகிறது என்ற பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் எண்ணங்களை இன்று வரை சிறப்புடன் நிறைவேற்றி பொதுமக்களின் உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. உங்களின் வாழ்த்துக்கள் மற்றும் ஒத்துழைப்போடு எதிர்வரும் காலங்களில் மேலும் சிறப்பான முறையில் செயல்பட்டு தங்கள் பிள்ளைகளின் நல்லொழுக்கம் மற்றும் கல்வி சார்ந்த வளர்ச்சிக்கு என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று உளமாற உறுதியளிக்கின்றோம். இதுவரை இக்கல்வியாண்டில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளையும் காணொளி காட்சிகளின் வாயிலாக பொறுமையுடன் கண்டுகளித்து ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நியூ மாடர்ன் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். நன்றி, வணக்கம்.